பேர் சிவசக்தி. எங்கள் ஊர் பண்புலி, தென்காசி மாவட்டம். எனக்கு இந்த வில்லுப்பாட்டை கற்றுத்தந்தது எங்கள் அம்மா அப்பா தான். எங்கள் வீட்டிலே எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அம்மா படித்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் தங்கச்சி வில்லுப்பாட்டு படித்தா. அவள் அந்த வில்லுப்பாட்டை படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கும் இந்த வில்லுப்பாட்டு மேலே ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்போ நான் நர்சிங் படித்தேன். நர்சிங் படிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு குழந்தையாயிட்டு அப்புறம் அந்த வேலை மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் இந்த வில்லுப்பாட்டு தொழில் போகலான்னு சொல்லிவிட்டு இந்த வில்லுப்பாட்டை எங்கள் அம்மா அப்பா கிட்டே கற்றுத்தருவீங்களான்னு கேட்டேன். அம்மா அப்பா ஆர்வம் இருந்தால் படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த வில்லுப்பாட்டு தொழிலில் நானும் படித்து இப்போது படிச்சுட்ருக்கேன். எங்கள் வில்லு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்வான்ஸ் கொடுங்க. எந்த கோயிலுக்குனாலும் வந்து எந்த சாமி கதைனாலும் பாடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நுடங்காது பூக்கொண்டது பார்திருவேணி தும்பிக்கையான் வாதோ
அம்மம்மா அங்காள பரமேஸ்வரி மாடத்தி அம்மாளை என்னாலும் நான் மறக்கவில்லை.
தாய்மார்களே, இந்த பார்ப்புகளும் பசுமை நிறைந்த பண்பொழிமான நகரிலே, இந்த பண்பொழிமா நன்னகரத்திலே, இந்த திட்டுத்தெருவில் வீற்றிருக்கும் ஐயா நல்ல மாட சுவாமி மாடத்தை அம்மாள், மாடத்தி அம்மா ஒத்தப்பனடி சுடலை வாசலில நல்ல மாடசாமியுடைய திரு ஆலயத்தில இன்றைக்கு உங்கள் வீட்டு குழந்தையாகிய சிவசக்திக்கு அரங்கேற்ற விழா. அரங்கேற்ற விழா சிவசக்தி அவர்களுக்கு. ஆமா ஆமா, இதே திட்டுத்தெருவில் ஆமா வாழ்ந்து வந்த வில்லிசை வேந்தர் சொல்லின் புலவராகவே, சொல்லுக்கு சொல் அர்த்தம் சொல்லும், சொன்ன சொல்லுக்கு வெறுத்தம் சொல்லும். சொல்லணுமுலா பூத உடல் மறைந்தாலும் தாத்தா புகழ் உடல் மறையாது என்று சொல்லக்கூடிய காலம் சென்ற எங்கள் தாத்தா ஆமா வில்லிசை சக்கரவர்த்தி ஆமா தேவத்திரு எஸ் மாடசுவாமி தேவர் அவர்கள். ஆமோ ஆமையா, அவர்கள் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வி யாரு எங்கள் அம்மாவி மீனாட்சி அவர்கள். அவர்களுக்கு அப்புறமாக என்னம்மா எங்கள் வீட்டு குழந்தை ஆறுமுக செல்வி. ஆமா, அவள் இந்த வில்லிசை தொழிலை கற்றுக்கொண்டிருக்கும் போது ஆமா எனக்கும் இந்த வில்லிசை மேல் ஆர்வம் இருந்தது. இருக்கணும்ல. ஆனா அப்ப நான் படிக்கல. சரி, நான் செவிலியராக படிக்க வேண்டும் என்று. செவிலியர்னா என்னன்னே? நர்சிங். அட இது ஊசி போடுதம்மா. ஆமா. சரி, செவிலியராக பணியாற்றி வந்தேன். ஆமா, என்னதான் இருந்தாலும் ஆமா பரம்பரையா படிக்கிறது அது விட்டு போகாதுல. அந்த பரம்பரையா தொழில் நடக்கணும்ல. ஆமா, அது ரத்தத்துல ஒட்டினது தானே. அது நல்லா இருக்கும், அதுதான் நல்லா இருக்கும். ஆமா, அதனால எனக்கும் இந்த வில்லிசை மேல் ஆர்வம் வந்து, அந்த ஆர்வமானது வந்து நானும் இந்த வில்லிசை தொழிலை கற்றுக்கொண்டு இன்னைக்கு உங்கள் முன் பாட வந்திருக்கிறேன். என் வில்லிசையை காண வந்திருக்கும் அனைத்து வில்லிசை கலைஞர்களுக்கும், ஆமா நிறைய வில்லிசை புலவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். ஆமா, ஊர் நாட்டாமை தர்மகத்தா அவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும், இந்த பொதுமக்கள் அனைத்து பேர்களுக்கும், உறவினர்களுக்கும், ஏமனா அனைத்து பேரும் நம்ம குடும்பத்து வில்ல கேட்டுக்கிட்டே இருந்தவங்க தான். திட்டு தெருவில் இருக்க அனைத்து மக்களும் அனைவரையும் வருகை தந்து எந்த ஆலயமா இருந்தாலும் இருந்த போதிலும் சாஸ்தாவின் திருக்கதைகளை படித்தாதான் எல்லா தெய்வமும் உள்ளவர். ஆமா, அதனால இந்த அரங்கேற்ற விழாவில் இன்னைக்கு நாங்கள் சாஸ்தாவின் திருக்கதைகளை பாட வந்தோம். ஏமனா விடிய அவ தாத்தா படிச்ச மாதிரி கலக்குடி எட்டாங்குளத்துல படிச்ச மாதிரி இன்னைக்கு படிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அரங்கேற்ற விழா. ஆமா, அதனால கொஞ்ச நேரம். ஆமா, அதனால யாரும் வீட்டு போயிடக்கூடாது, போகக்கூடாது. கடைசி வரைக்கும் வெள்ளிசை பார்க்கணும். அதனாலே ஆமா சாஸ்தாவின் திருக்கதைகளை பாட போறோம். ஆமையா, நாங்கள் பாடுகின்ற பாட்டில் ஏதேனும் குற்றக்குறை இருந்தாலும் இருந்த போதிலும், எங்கள் ஆட்கள் போடக்கூடிய மேலதாளங்களில் ஏதேனும் குற்றங்குறை இருந்தாலும், ஏது குத்தம் இருந்துட்டாலும் எங்களை மன்னித்து ஆதரவு தர வேண்டும். ஆமையா, நன்றி, வணக்கம். இனிமேல் வருவது சிவசக்தியின் வெள்ளிசை முழக்கம். ஆமா, தானாகிய பொன்னு வெள்ளை கைலாசத்தில், தானாகிய பொன்னு வெள்ளை கைலாசத்தில் கற்கே சிவமாலும் குழுவிருந்தான் ஆதிவெள்ளி கைலாசத்தே அரனோட பார்வதியும் குழுவி
பருவதத்தில சிவபெருமானோடு பார்வதியும் குழுவிருந்தார். இன்னும் அவர்களோடு ஆமா ஈசன் சங்கரன் சதாசிவன் விமலன் விருதனன் இறைவன் சப்காவர்ணன் என்று ஆமா ஆமாம்மா காலகாலன் காலச்சந்திரசூடன் காமதை கண்ணன் என்றோ ஆமா திரிதன் திரிநயதன் திரிவீச்சகன் திகம்பர வால்மழுவும் குடையும் கபால சூரவேந்தனோ ஆமா ஐயா புத்திராஜமானை அணிந்த புலித்தோல் உடை யானை தோல் போர்வை ஆமா என் சாச்சாயினி சிவபெருமானோடு ஆமா ஆமையா அம்மையான உமா மகேஸ்வரியானவளோ ஆமா இன்னும் அந்த கையில் யார் யாரெல்லாம் குழுவிருந்து வருகிறாரானா யார் யாரண்ணா சுவாமி யானை மூகத்தொந்தே கணபதி சுவாமி யானை மூகத்தொந்தே கணபதியோ ஆறு முகத்தோடு வேலவர் சுடரோடு சனினாரே சுடரோடு சோதி மார்க்கடைய களில் சோதி மார்க்கண்டனோ சுவாமி ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனா அழகு குளிர் சந்திரனா ஆகாய வாணியோடு ஆகாய கங்கதை சுவாமி படைத்தர் ஜீவன் உலகமெல்லாம் ஆரையாளு புவனமெல்லாம் ஏறம்ப யானை முதல் என்ன உண்ணா மனக்கலையும் ஈஸ்வரனர் தான் படைத்தார் அப்படி படைத்து விட்டு மனுக்களுக்கு இயலுக்கு வேணுமென்றோ படைத்து விட்டு மனுக்களுக்கு இயலுக்கு வேணுமென்று வேணுமென்று ஐயா வேணுமென்றோ ஈஸ்வரரோ வருவார் ஐயா வருவாரா இப்படி தானாய தோன்றிய ஆது பொன்னிவள் என்னும் கைலாச பர்வதத்திலே ஆமா சிவபெருமானும் பார்வதியும் குழுவிருந்தார். சரி அவர்களை சூழ அகஸ்தீஸ்வரர் புலத்தீஸ்வரர் அழகு கலைக்கோட்டு மாமுனி இப்படி 33 கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் கின்குருடர் கிருடாந்தரூபர் இத்தாதி தேவர்களுடன் ஈசன் பகவான் கைலையில் குருவிருந்து வருகிறார். ஆமா பார்த்தார் பகவான். சரி இவர்களெல்லாம் நாமளுக்கு அன்றாட திருப்பணிகளை செய்யக்கூடியவர். ஆமா இவர்களெல்லாம் நாமை வணங்குவதால் வணங்கி வருவதால நம்மளுக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. கிடையாத அன்றாடம் செத்து பிழைக்கும் சீவகோடிகளே நாமை வணங்க வேண்டும். ஆமாம்மா அன்றாட செத்து பிழைக்கும் சீவகோடிகள்லாம் யாரியா? அதுனா யாருன்னா யாரு? இந்த மழை காலத்துல பிறகு பாத்தியெல்லாம் ஈசலு அதா அது நினைக்கல அது இல்ல அப்ப என்னதுன்னு அன்றாட செத்து பிழைக்கும் சீவகோடிகள்லாம் மனுஷன் மனுஷர் தான். மானிட மனுக்கள் நான் சொல்லிட்டாரு இன்னைக்கு ஒரு போல இருக்காங்களா? இன்னைக்கு ஒரு போல இருக்குமா? அது கிடையாது என்னைக்கு யாரு ஒரு போல இருக்கா இருக்க மாட்டாங்க. இருக்கே மாட்டான் ஒரு நாள் காய்ச்சடிக்கு ஆமா தலைவலி வந்துருது. மண்டை காண ஒரே மலை ஆமா ஆமா அப்ப யார நினைக்கும்? யாரு என்ன இருக்காரு பாத்தீங்களா மாட சுவாமி மாடசாமி தேவர் தான் நினைக்கும் மாடத்தி அம்மன் தான் நினைக்கும். ஆமா ஐயா என்ன என் காய்ச்சல் எல்லாம் தீர்த்து வையும். ஆமா எனக்கு தலைவலிக்கு மண்டடிக்கு நம்ம கிட்ட எந்த அழிச்சாட்டமும் இருக்கக்கூடாது ஆமா அப்படின்னு தானே சொல்லுதோம். ஆ, அப்போ அன்றாடம் செத்து பிழைக்கும் சீவகோடுகளே நாமை வணங்க வேண்டும் என்று
சரி. ஆதி பாதாளம் பூரா எங்க இருக்கு? அதலை என்றால் ஆகாயம். சரி. சுதலை என்றால் மத்தியலோகம். ஆமா. ஆதி பாதாளம் என்றால் அது எங்க இருக்கு? அவருக்கெல்லாம் ஒரு அப்பாற்பட்ட ஒரு உலகம் உள்ளது. இதுக்கு கீழேயும் ஒரு உலகம் இருக்கு. அந்த ஆதி பாதாள உலகத்தில் இந்த உலகத்துல யாரெல்லாம் வாழ்ந்து வராரானா? யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்? ஆதி பாதாள லோகத்திலே உலகத்தில அரக்கரனும் அசுரரும் சிவபா வர்ணனுமா வருணனுமா பண்ணி பெண்ணவளும் பெண்ணவளா பெண்ணவனும் தேவியுமா தேவியுமா பெண்ணவனும் தேவியுமா தேவியுமா மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வரா வாழ்ந்து வாரா மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வாரா வாழ்ந்து வாரா. ஐயா கொண்டவனும் தேவியுமா அங்க கூடி மெல்ல வாழ்ந்து வரார். அதோடு ஐயா இந்த பண்பொலி பட்டணத்திற்கு நாட்டமையாகவே நம்ம மக்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து செய்து வரக்கூடிய அருமை அண்ணன் அவர்கள் ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். வாங்க. பண்பொலி பட்டணம் நாட்டாமை அண்ணாச்சி ரவி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்த உள்ளார்கள். அதோடு அலங்கார சக்கரவர்த்தி எங்க மாமா வச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட தொழிலியா திருமலை முருகனுக்கு வந்து பாருங்க ஆரிச்ச இன்னும் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அருமை மாமா காளை பாண்டியன் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அதோடு அருமை மாமா அலங்கார சக்கரவர்த்தி முருகன் மாமா அவர்களை மேடைக்கு வரவழைக்க உள்ளார்கள். மாமா முருகன் மாமா அவர்கள் ஆலயத்திற்கு தில்லிசைக்கு அட்வான்ஸ்ல இருந்து எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய அண்ணாச்சி மாசான பாண்டியன் அவர்களை வீரபுத்திரன் மாமா சார்பாக உங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த உள்ளார்கள். வாங்க ஐயா. ஐயா வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அதோடு தில்லிசையிலே சொல்லின் புலவராக பணியாற்றி வந்த தாத்தா மாடசாமி தேவரை போன்று பேரும் புகழும் பெற்ற பெரியப்பா தொப்பை மாடசாமி அவர்களுடைய அருந்தவ செல்வம் அண்ணன் பெருமாள் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அதோடு அருமை அண்ணன் சுரண்டை நகரத்தில் வாழ்ந்து வந்த சாயண்டு புலவர் நம்ம புல்பாண்டியன் அண்ணா அவர்களை அழைக்கப்படுகிறார்கள். வாங்க வாங்க. அடுத்தபடியாக கடையநல்லூரை சேர்ந்த சித்தப்பா செண்பகம் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். சாயண்டு புலவர் பாப்பாங்குளம் 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 பாப்பாங்குளத்தை சேர்ந்த அருமை அண்ணன் காமாட்சிநாதன் அவர்களை வரைக்கும் வைக்கப்படுகிறார்கள்.
திருமல கோவில் அடிவாரம் காலம் சென்ற தாத்தா குத்தாலகண்ணு தேவர் ஈன்றெடுத்த அருந்தவ புதல்வர் எங்க சித்தப்பா பேரை கேட்ட வீட்டிலேயே செல்வம் நிறையக்கூடிய அருமை சித்தப்பா செல்வகுமார் அவர்களை வரவழைக்கப்படுகிறார்கள். மரத்தை சேர்ந்த வில்லிசை சக்கரவர்த்தி சண்முகவேல் தேவருடைய மகனாகப்பட்ட முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். இப்பொழுது பண்பொலி பட்டணத்திலே முதலாக ஆம்பள விழா இருந்த இடத்துல பெண்ணாக வந்த திருமல கோவில் அடிவாரத்தை சார்ந்த சித்தி கனகலட்சுமி அவர்களை முதலாக பெரிய வில்லிசை புலவர் அவர்களை வரவழைக்கப்படுகிறார்கள். பரம்பரை வில்லு எல்லாம் இதெல்லாம் பரம்பரை வில்லு. சித்தி கனகலட்சுமி அவர்கள் மேடைக்கு வரவும். அப்புறமாக ஆய்குடியை சேர்ந்த அக்கா சீதா லட்சுமி அவர்களை மேடைக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். ஆய்குடியை சேர்ந்த வில்லிசை புயல் நம்ம அக்கா சீதா லட்சுமி அவர்கள் மேடைக்கு வரவும். எங்க அத்தான எங்க அக்கா வாங்க மச்சான் வாங்க அக்கா கூட வாங்க ஏத்தான் கண்டமங்கலத்தை சார்ந்த வில்லிசை புயல் நம்ம சாந்தி அக்கா அவர்களை மேடைக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். கண்டமங்கலம் 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 சாந்தி வில்லிசை குழுவினர் மேடைக்கு வரவும். வரலையா குமாரன் அண்ணங்க? அதோடு திருமல கோவில் அடிவாரத்தை சார்ந்த சித்தி பொன்னம்மாள் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். திருமல கோவில் அடிவாரம் பொன்னம்மாள் வில்லிசை குழுவினர். அதோடு அருமை அத்தை குற்றாலம் சாரல் மத்தாளம்பாறை ஊரை சேர்ந்த சாரதா வில்லிசை குழுவினர் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். மத்தாளம்பாறை ஊரை சேர்ந்த சாரதா அண்ணாவி அவர்கள். அதோடு பண்பொலி பட்டணத்திலே சாயண்டு புலவராக பணியாற்றி வரக்கூடிய தாத்தா மாப்பிளை தேவர் அவர்கள் மேடைக்கு வரவும். தாத்தா சாயண்டு புலவர் மாப்பிளை தேவர் அவர்கள். பண்பொலியை சேர்ந்த அத்தை மகாலட்சுமி அவர்கள் மேடைக்கு வரவும். பண்பொலியை சேர்ந்த அத்தை மகாலட்சுமி வில்லிசை குழுவினர் அவர்கள். இந்த அடி பூரா எங்க மாமா சொல்லி கொடுத்தது அடிங்க ஐயா டப்பாடி. அப்படி அன்னாருக்கு அப்புறமாக மருதம்புத்தூரை சேர்ந்த அத்தை மீனாட்சி அவர்களிடம் பயின்று வரக்கூடிய மாணவி வில்லிசையிலே இப்போ தலை தோங்கி இருக்கக்கூடிய அத்தை மீனாட்சியிடம் பயின்று வரக்கூடிய மாணவி முருகேஸ்வரி வில்லிசை அண்ணாவி. அடுத்த வாரம் அவங்களுக்கும் அரங்கேற்றம். புதிய அண்ணாவியாகவே பணியாற்றி வர இருக்கிறார் முருகேஸ்வரி வில்லிசை அண்ணாவி.
பாட்டு வில்லு பாட்டுல உடுக்கு 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 குடம் குடம் தாளம் எல்லாம் இருக்கக்கூடிய அருமை மாமா திருமலை கோவில் அடிவாரத்தை சார்ந்த எங்க நாகராஜ் மாமா, சீக்கிரம் வாங்க மாமா. சமந்தார் நல்லா போஸ் கொடுங்க. அதோடு அச்சங்குன்றத்தை சார்ந்த முருகன் அண்ணா அவர்கள், அதாவது நம்ம மாப்பிள்ள ராஜா செட்டில் சாயண்டு புலவரா இருக்கக்கூடிய அருமை அண்ணன் அச்சங்குன்ற முருகன் அவர்கள். அதோடு வில்லிசையிலே மன்னராகவே திகழ்ந்து வரக்கூடிய அருமை அண்ணன் குலையநேரியை சார்ந்த நம்ம அருமை அண்ணன் ஐயப்பன் அவர்கள். சரி சரி, அருமை அண்ணன் குலையநேரி ஐயப்பன். உடுக்கு 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 வித்துவான் அதிசயபுரத்தை சார்ந்த அருமை தம்பி பிரவீன் அவர்கள் மேடைக்கு வரவும். ஆமா, அதோடு இந்த பண்பொலிமா நகரத்திலே ஒத்தப்பண்ண நல்லமாட சாமிக்கு குலகோமரமாகவே ஆடி வரக்கூடிய அருமை தாத்தா மாடசாமி தேவர் என்ற பஞ்சார தவறுனா தான் எல்லாரும் தெரியும். மாடசாமி தேவர் அவர்கள் ஆலயத்திற்குள் வர வேண்டும். தாத்தா உள்ள வாருங்க. அடுத்து அதோடு இந்த வில்லிசைக்கு இப்போ அந்த காலத்துலலாம் நம்மளை தேடி தேடி வந்தாங்க அட்வான்ஸ் கொடுக்க. இப்பொழுது இந்த வில்லுப்பாட்டை யூடியூப் சேனல் மூலமாக கொண்டு வந்து நம்மளுடைய தொலைபேசி எண்ணை சேர்த்து நமக்கு அதிலேயே அட்வான்ஸ் ஃபோன் எல்லாம் போட்டு விடக்கூடிய யூடியூப் சேனல் மக்கள் செல்வன் ஜெபா அவர்களை அழைக்கப்படுகிறார்கள். யூடியூப் சேனல் மக்கள் செல்வத்துக்கு உரிமையாளர் அண்ணன் ஜெபா அவர்கள். வி கே புதூரை சேர்ந்த அருமை அண்ணன் முளப்பாரி செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். வி கே புதூர் முளப்பாரி அண்ணன் செல்வம் அவர்கள். அதோடு திருமலை கோவில் அடிவாரத்தை சார்ந்த கனகலட்சுமி அவர்களின் தவச்செல்வமாகிய அருமை அண்ணன் உடுக்கு வித்துவான் கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து கனகலட்சுமி வாரிசாக வில்லிசையிலே அருணா அவர்களும் இருக்க இருக்கிறார். பல ஊரை சார்ந்த சாயண்டு புலவர் அருமை அண்ணன் துரை அவர்கள். அங்க துறைன்னு எங்க இருக்கவோ? அதோடு பண்பொலியை சார்ந்த அருமை மாமா மாடசாமின்னு சொன்னா தெரியும், குரலி மாடசாமின்னா தான் தெரியும். ஆமா, எங்க மாமா அவர்களுக்கு முன்னாடி வச்சு கௌரவப்படுத்துள்ளார்கள். அதே பண்பொலியை சேர்ந்த உடுக்கு வித்துவான் ராசு அவர்களுக்கு இப்பொழுது பட்டப்பேர் அண்ணன் நோக்கான்னு சொன்னா தான் தெரியும். சரி, ஏற்கனவே நம்ம ஊர்ல ஒரு பேர் விட்ட 10 பேர் விளங்குது. பூரா குரலி வண்டி அருமை திருமலை கோவில் அடிவாரம். அதாவது மாமா மணி அவர்கள் தாள வித்துவான் வனராஜாவோ அப்பா ஆறுமச்செல்வி மாமா. வாங்க மேடைக்கு. அருமை மாப்பிள்ள வனராஜா ஆறுமச்செல்வி ஓனர் அவர்களுக்கு போடப்படுகிறார்கள்.
மணிமாமா அவர்களுக்கு சமந்தார போடணும்ல, பாடுங்க, நல்லா கெட்டி பிடிச்சு பாடுங்க. அடுத்து மாமா தாளம் போடக்கூடிய மாமா மாரி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தியுள்ளார்கள். மருதம்புத்தூர் ஊரை சேர்ந்த மாணவி முருகேஸ்வரியின் தகப்பனாகிய, அதாவது மருதம்புத்தூர் ஊர் பூரா கோயிலுக்கும் அவர்தான் பூஜாரி, கோவில் பூசாரியாகவே இருக்கக்கூடிய அண்ணாச்சி அவர்களுக்கு. உடுக்கு 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 வண்டாடும் சோலை வண்டாடும் பொட்டல் நகரத்தை சார்ந்த அருமை அத்தான் ஆறுமுகசாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறார்கள். பண்பொலி பண்பொலி தாத்தா எஸ் மாடசாமி தேவருடைய அருமை கட்டக்காரர், எல்லாருக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய பரமசிவம் அவர்களுக்கு போட்டுருவோம். ஆமா, அதனால அருமை பரமசிவம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அதோடு வில்லிசை அண்ணாவி பொன்னம்மாள் அவர்களின் கணவரனாகிய நம்ம அருமை சித்தப்பா ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அங்குராஜ் அவர்கள் பண்பொலி நகரத்தை சேர்ந்த தாள வித்துவான். அங்கு மச்சான் வாங்க. அங்குராஜ் கருப்பசாமி அச்சங்கோயில் ஆடும் கோமரம். மேலப்பாவூர் ஊரை சேர்ந்த அருமை அண்ணன் சாயண்டு புலவராகவே பணியாற்றி வரக்கூடிய மணி அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அடி அடி அடி. அதோடு புதிதாகவே அறிமுகமான தம்பி இனியன் வில்லிசை அவர்களுக்கு அடுத்தபடியாக, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இனியன் வில்லிசை அவர்களுக்கு அதோடு பண்பொலி நகரத்தை சேர்ந்த எம்பி அவர்களுக்கு, அரிசி வியாபாரம் செய்து வரக்கூடிய ஐயா எம்பி அவர்களுக்கு. ஆமா, அப்பா நடவண்டம் கோயில பார்த்தது புளியரை எசைக்கு உங்க கோயிலுக்கு இந்த ஆட்டி வாரா வனராஜா ஆறுமசலி வில்லுதான் அங்கேயும். அதோடு ஆறுமுச்செல்வி வனராஜா வில்லிசையிலே பணியாற்றி வரக்கூடிய முத்து அவர்கள் கூட வித்துவான். வாங்க மாமா வந்தாச்சு, வாங்க வாங்க வாங்க, அடிங்கயா மாமா அடிங்கயா. அப்படி அதோடு மாமா சங்கர்குமார் அவர்கள் மகாலட்சுமி அத்தையுடைய அருந்தவ புதல்வன் மகாராஜா தாள வித்துவான் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். பண்பொலி நகரத்தை சார்ந்த பரமசிவம் அவர்கள் டாக்டரி. ஆமா, அன்னாருக்கு அப்புறமாக மைக் செட் மைக் செட் மைக் செட் ஆபரேட்டர் உரிமையாளர் ஐயா வாங்க. அதோடு வில்லிசை பாடி வரக்கூடிய சிவசக்தியின் தாத்தா ஆறுமுகத்தேவர் அவர்கள் வர வேண்டும். தாத்தா ஆறுமுகத்தேவர் அவர்கள் நஸ்கர் மாமா மவன் ராசு அவர்களை தாள வித்துவான் அவர்கள் வர வேண்டும்.
கண்டமங்கலம் சாந்தியக்கா கணவராகிய குமார் அண்ணன் மேடைக்கு வரவும். வாங்க வாங்க, அவ அட்வான்ஸ் பேசுவோம். இன்னைக்கு போனே பேசுதா இருப்பா. வாங்க 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 மாமா. மாமா அதோடு அருமை தம்பி கடையநல்லூரை சேர்ந்த தொப்பை குடும்பத்தாரை சேர்ந்த என் அருமை தம்பி எங்க சித்தப்பா செண்பகம் அவர்களுடைய அருந்தவ செல்வம் மூர்த்தி அவர்கள் வர வேண்டும். உடுக்கு போடுவாங்களோ? என் தம்பி சாயண்டு புலவராகவே வருவார். அருமை அண்ணா மாசான பாண்டி அண்ணா அவர்களுடைய அருந்தவ செல்வம் அண்ணன், நீங்க வாங்க 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 வாங்கண்ணா வாங்க. பண்பொலியை சேர்ந்த மாடசாமி தேவர் அவருடைய பஞ்சார தேவர் பையனாகிய கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போச்சு. வழக்கு மாடசாமின்னா தான் தெரியும், என்ன செய்ய அடமொழி வேணும்ல. ஹலோ தன்னன்னை தானை தன்னம் தன்னன்னை தன்னன்னா தன்னன்னை தன்னன்னா தானை தான். அதோடு மாமா கீழப்புலியூர் ஊரை சேர்ந்த அக்கா மாரியம்மாள் அவருடைய கணவர் மாமா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். கீழப்புலியூர் மாரியம்மாள் வில்லிசை குழுவினர் அவருடைய கணவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். தம்பி தாள வித்துவான் சுரேஷ் அவர்கள் தம்பி சுரேஷ் அவர்கள் தாள வித்துவான். அதோடு அருமை தம்பி இவங்கெல்லாம் ரொம்ப உறுதுணையா இருக்கக்கூடியது. நிறைய வில்லிசை அண்ணாவிய உருவாக்கிறலாம், அடிகாரங்களை உருவாக்கணும்னு சொல்லி இந்த பசங்க பூரா குடம் உடுக்கு தாளம்னு சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் மாதமாகவே படித்து வருகிறார்கள். பூரா அடிகாரங்களை பாருங்க, இவங்க பூரா உருவாகிட்டு இருக்காங்க. 50 பேரும் தாளம் உடுக்கு ஏகபோகமான ஆளை உருவாக்கி இருக்கு. இப்பொழுது இதே ஆர்மை செல்வி இருக்கா பத்தில, அவன் கொழுந்தை சிவசக்தி திருமலை கோயில் அடிவாரம் வில்லிசை அண்ணாவியா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி அவர்களுக்கு ஆண்டவனின் மகத்துவத்தினால் அழகான
விட்டது. அரசர்கள் எல்லாம் மன்னனை பணிந்து பகுதி கொடுக்கவில்லை, எரிசா கொடுக்கவில்லை. இல்லையே இல்லையே. அரக்கனை பணிந்து நடக்கவில்லை. ஆமா ஆகையால் நாமளை பணியாதவர்களை நாம் எரிக்க வேண்டும் என்று ஆமா. ஆண்டவனிடத்தில் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கினார். சரி. அக்கினி வரத்தை வாங்கி ஆமா. இந்திரன் சபைக்கு வந்தார். சரி. எருதில் நாரதர் வந்தார். ஆமா. எப்பா ஏ அரக்கா, என்ன என்ன இப்படி அதிவேகமாக வாரியாக என்ன? உனக்கு அந்த ஆண்டவர் என்னப்பா தந்தாரு? எனக்கு வரம் கேட்டேன், வரம் கொடுத்தாரு, வந்துகிட்டு இருக்கேன். இப்படி என்ன வரத்தப்பா தந்தாரு? அள்ளி தந்தாரா? இல்லையே இல்லையே. உள்ளி தந்தாரா? இல்லையே. இல்ல பொட்டணமா கட்டித்தான் கொடுத்தாரா? கிடையாத கிடையாத. இல்ல இல்ல, அப்ப எதுக்குப்பா இப்படி அதிவேகமா வாரு என்று கேட்க, கேட்க அந்த ஆண்டவனாகிய பகவான் என்ன என்ன எனக்கு 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை தந்தார் என்றான். என்று. எப்பா ஆண்டவன் சத்தியத்தின்படி யாருக்குமே உலகத்துல வரத்தை கொடுத்தது இல்ல. கிடையாத கிடையாத. உனக்கு வரத்தை கொடுத்தாங்க. ஆமா. அந்த வரத்தை நீ பரிச்சை செஞ்சு பார்த்தியா அதான 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 என்று அரக்கன் நாரதர் கேட்க, ஆமா. அப்போ அரக்க யோசிக்கான், என்ன நம்ம ஆமா அந்த ஆண்டவன் நம்ம வரத்தை போய் கேட்டவன தந்தாரா? தந்தாரா? இல்லையே இல்ல இல்லையே. இல்ல. ஆ, அப்போ நம்ம ஆண்டவனை பரிச்சை செய்து பார்க்க வேண்டும் என்று வேணும் என்று. ஆண்டவனை பார்த்து அரக்கன் திரும்புகிறான். ஆமா. கயலையில் யார் யாரெல்லாம் ஓடுகிறாரானா, யார் யாரெல்லாம் ஓடுகிறார்கள்? அங்க வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார். வானவர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார். கிண்ணறமே ஓடினார், சந்திரன் ஓடினார். இந்திரன் ஓடினார், அங்க சந்திரன் ஓடினார். அவரவர் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். அன்னப்பச்சை மீதில் ஏறி அழகு பிரம்மன் ஓடினார். காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். ஆயிரவாத மீதில் ஏறி அழகு இந்திர ஓடினார். இதிலேறி அழகு எந்திரம் ஓடினார். எட்டோடு எட்டு நாளா, எட்டு நாளா, நெட்டோடு ஓடுவா. ஏ எட்டு நாளா. யா தடவளைய முடிகொலைய. முடி ஒலைய சங்கரன் பகவானும் தானொழிய. ஏ முடிகொலைய. இப்படி எட்டோட 8 நாளாக ஆமா கைலையில் அலைவேறும் ஓடுகிறார்கள். யமுனை ஆற்றின் கரை ஓரமாக ஆமா என் பகவான் அதலியை ஒரு வனமாக்கி ஆமையோ. தன்னோடு அழைத்து வந்த தேவாதி தேவர்களை எல்லாம் ஆமா அதலி ஒரு வனமாக அமரச் செய்தார். அமரச் செய்து. ஆண்டவன் பகவான் 5 இதழை 5 சிரசை 5 இதழாக்கி ஆமோ. அங்கத்தை அடக்கி உடைக்கி செவ்வதலை புஷ்பத்துக்குள் சிவபெருமானாக ஒளிந்து மறைந்தார். ஆமா அன்றைய நாள் முதலையாய் கைலையெல்லாம் ஒரே இருளாக இருக்கிறது. இருக்க இருக்க. பார்வதி பகவானை காணாமல் அழுது புலம்பி ஆமா அண்ணன் கண்ணனை கைலைக்கு வரவழைத்தார். வரவழைத்து. கண்ணனிடம் ஆ, ஆண்டவனிடத்தில் அக்னி வரத்தை வாங்கி ஆமா அரக்கனுக்கு அக்னி வரம் கொடுத்து எங்க போனாரோ என்ன ஆனாரோ அத்தான் ஆமா. நீங்க தான் அன்னை எனக்கு கண்டுபிடிச்சு தரணும்னு சொன்னா. சரி. உடனே தங்கையே பார்வதி என்ன என்ன? இன்னும் 8 எண்ணி நாளைக்குள்ள ஆமா அத்தான் பகவான் எங்க இருந்தாலும் எங்க போய் இருக்கட்டுமா? அதான் நான் அழைச்சிட்டு வரேன் என்று வேலூர் செயலில் இருந்தாலும் போய் கூட்டு வந்துருவோம்னாரு. ஆ, என் பெருமாளாகிய கோபால கண்ணன் ஆமா காட்டு அதலியில் ஒளிந்த அத்தானை அழைக்க அழைக்க. யமுனை ஆற்றின் கரை ஓரமாக ஆமா சிறுவர்களை ஆடு மாடாக பத்தி கொண்டு ஆமா வந்து நிக்காரு. சரி. ஆமா அன்னைக்கெல்லாம் இது சோலைவனமா
நம்ம இதுக்கு முன்ன வந்தோமே இந்த இடம் இப்படி இல்லையே. இன்னைக்கு என்ன இப்படி சோலைவனமா இருக்கு? இப்போ ஒரே சோழவனமா பூத்து குலுங்குதே, என்ன விவரம்? ஒருவேளை அத்தா இங்கதான் இருப்பாரோ? இருந்தாலும் இருக்கலாம். அத்தா வாரும்னா வர போறாரா? ஆஹா, வாரும்னா மாப்பிள்ள வர மாட்டாரு. ஆமா, அப்ப அத்தானுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். அதுல நம்ம இசைன்னா நம்ம அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, அதனால ஸ்ரீகுழலை வாசித்து ஆமா ஆடு மாடுகளை எம் பெருமாளாய கோவால கண்ணன் எப்படி திருநடனம் ஆடச் செய்கிறாரானா? எப்படி எப்படி அம்மா? ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே வானகத்தில் மேய்ந்து வரும் கருத்த பசுவே கடவுளை காணும் என்று தேடாய் பசுவே மலையதில் மேய்ந்து வரும் மயில பசுவே மறையோனை காணும் என்று தேடாய் பசுவே ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே சீங்கோலன் சத்தம் கேட்ட பசுக்கள் எல்லாம் செவிதூக்கி திருநடனம் ஆடிடுமா கண்ணனும் ஓதும் போல சத்தம் கேட்டு காதோக்கி திருநடனம் ஆடிடுமா மாயனும் ஓதும் போல சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு மானக பசு ஆடிடுமா இல்லையா இப்படி என் பெருமாளாகிய கோவால கண்ணன் ஆமா, ஆடு மாடுகளை திருநடனம் ஆடச் செய்தார். ஆடச் செய்த. இசையை கேட்டு ஆமா, அதலிவனம் அனைத்தும் தத்தாம் புட்டாம் என்று தாளம் போடுகிறது. ஆமா, சிலது தத்தாம் புத்தாம்னு மேளத்துக்கு ஆடாது. ஆமா ஆ, ஆண்டவன் இருந்த அதலி மட்டும் என்ன என்ன இசையை கேட்டு இசையோடு சேர்ந்து ஆடுகிறது. சொல் போட்டு ஆடுது இப்ப அத்தானை எப்படி வரவழைப்பது என்று என்று. அவருடைய வழப்பங்களை சொல்லுவோம் என்று ஆமா, என் பெருமாளாகிய கோவால கண்ணன் எப்படி சொல்கிறாரானா? எப்படி எப்படி அம்மா? அன்று வெள்ளி தலத்துல அம்பலத்தில் ஆடி நின்றவா, ஆடி நின்றவா ஆடி நின்றவா, அந்த அரக்கனுக்கு பயந்ததாலே தன்னில் தன்னில் ஒளிந்த ஒளிந்த
அடி அடியும் கேட்டுக்கிடுவேன். அடிச்சாலும் கேட்டுக்கிடுவேன். ஆமா என்று ஆமா உமக்கு என்ன அவ்வளவு வாழ்வா அதானே என்று கண்ணனுடைய வளப்பங்களை சிவபெருமான் எப்படி சொல்கிறாரனா? எப்படி அம்மா நீ ஆயர் வேட்டில் போய் பிறந்தது மானம் இல்லையோ உமக்கு வெட்கம் இல்லையா? நீ அடுத்த வேட்டில் வயர் வளர்ந்தது மட்டும் இல்லையா? அடுத்த வேட்டில் வயர் பிறந்தது வெட்கம் இல்லையா? ஆமையா மானம் இல்லையா? நீர் அடுத்த வீட்டில் போய் பிறந்தது என்று ஆமா என் பெருமாளாகிய கோவலக்கண்ணனின் வளப்பங்களை சொல்ல சொல்லிக் கொண்டிருக்க தான் ஆ, நீங்க என்ன பத்தி கேள்வி பேச, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நான் உங்களை பத்தி கேள்வி பேச. ஆமா மொத்த வெள்ளி விடிஞ்சிரும், வெடி வெள்ளி கால் வீசிரும். இல்லை கால் வீசிருமே. உங்களை எரிக்க வந்த அரக்கே ஆமா இப்ப வந்தாம்னா எண்ணி சேர்த்து வச்சு எரிச்சிருவான். நல்ல சான்ஸா இருக்கு, ரெண்டு பேரையும் வச்சு எரிச்சிருவான். ஆமா அதனால் விடை கொடுங்க அத்தான். ஆமா அந்த அரக்கனை சம்ஹாரம் செய்து வருகிறேன் என்று ஆமோ அத்தானிடம் விடை பெற்று ஆமா எம் பெருமாளாகிய கோவாலக்கண்ணன் ஆமையா ஜெக மோகினியாக வடிவம் எடுத்தார். நல்ல மோகினி ஜெகமோகினி. ஆமா எப்படி வடிவம் எடுக்கிறாரனா? எப்படி அம்மா கொண்டல் வரணன் தன்னுடன் உருவமாறி கோபால ஐயா கோசேயம் பெருமா பாப்பாங்குளத்தை சேர்ந்த ஐயா குடம் போடக்கூடிய அருமை அண்ணாச்சி பாப்பாங்குளத்தை சேர்ந்த மாடசாமி ஐயா அவர்கள் உங்களுக்கு யாருக்கு வெள்ளுக்காரங்களுக்கு குடம் வேணும்னாலும் அண்ணாச்சிட்ட வாங்கிக்கிடலாம். பாப்பாங்குளத்திலே குடம் போட்டு கொடுக்கக்கூடிய அருமை அண்ணாச்சி. ஆமா அண்டரில்லை ஒவ்வொருவர் மேய்க்க ஆனந்தம் பாட கோபால அச்சுதனார் இச்சை பெற அச்சுதனார் இச்சை பெற பெண் வடிவமான கோபால
அந்த நாயகன் யாரு என்று வழிமறிக்கிறான். ஆமா. எப்பா ஏ அரக்கா, என்ன என்ன பிறந்தது மலையாளம். ஆமா. என் ஊரு வடமதுரை. வடமதுரை மலைத்துவசி அம்மாளுக்கு ஆமா அக்கா தங்க 8 பேரு. ஆமா. இந்த 8 பேர்ல 7 பேரை ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலத்துல எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆமா. நான் 8வது பிறந்த மகா. சரி. நான் 8 வச்ச இடமெல்லாம் கட்டம் பண்ணுன்னு ஆம்போ என்னைய பொண்ணு மதுரை சொக்கார் இருக்காரு. ஆமா. எங்க அக்கா மீனாட்சி. ஆமா. அவர் வீட்டுக்காரர் என்னைய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி சரி நாங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆமா. அவளுக்கு எனக்கும் சண்டை வந்து ஆமா. இவரோட என்ன இருந்து வாழன்னு ஆமா. நான் இப்படி வரேன்பா. வெளியா வந்துகிட்டு இருக்கேன். ஆமா. நீ என்னைய வந்து இப்படி வழிமறிக்கிறாயே. வழிமறிக்கியப்பா என்று மோகினி சொல்ல. ஆமா. அரக்கன் சொல்றான். என்ன? அம்மா ஏ மோகினி. ஏ மோகினி. நீ என் கூட வந்தியானா? நீ வந்தேன்னு சொன்னா நம்ம தாலி கட்டி மன்னவனும் தேவியுமா வாழலாம். ஆமா. என்று அரக்கன் சொல்ல. சரி. எப்பா ஏ அரக்கா. ஏ அரக்கா. உனக்கு நான் மனைவியா வரணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன என்று கேட்கிறார். சரி. உடனே அரக்கன் சொல்லுதான். என்னம்மா? யார் மேல நம்ம சத்தியம் வேணும்? யார் மேல கேளு. என்ன இருக்காளே நல்ல மாடத்தி. ஆமா. நல்ல மாட இருக்காரே அவர் மேல வேணுமா? இவர் மேல வேணுமா? ஒத்தப்பன சொடல மேல வேணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒருத்தர் மேல எனக்கு வேண்டாம். ஆமா. அன்னைக்கு ஆண்டவன் கொடுத்தாரே உனக்கு அக்கினி வரும். ஆமா. அந்த அக்கினி வரத்தை உன் மனசார நினைச்சு ஓடுது பாரு யமுனையாற்று நதிக்கரி. ஓடுகிறது. ஆமா. அந்த நதியில உன் மாரளவு தண்ணில முங்கி முழுகி மோகினியால் கரம் பிடித்து ஆமா உன் சிரசை 3 தடவை சுற்றி ஆமா தொண்டையிலே கைய வைத்து சரி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தன்னா ஆமா உனக்கு தாரமா வரேன்றாரு. வருவேன் என்று. உடனே அரக்கன் எப்படி சத்தியம் செய்து கொடுக்கிறானா? எப்படி யமுனை ஆற்றங்கரையதில்ல முங்கவான முலகவான மோகினியா கரம் பிடித்தா கடைசி நல்ல கால வர கண்ணளவும் கடங்காம வச்ச காலமாக கழிப்பேன் என்று காட்டி விரலெடுத்து சிரசதைய சுற்றமான தொண்டையில கைய வைத்தாள். அங்கே நீ வரத்தாலே அழிந்து போன வல்லரக்கு என் சொருவ தானே மாறி பெருமாளாக வடிவம் கண்டு அத்தா பக்கம் ஓடி வந்தா. ஏ அத்தானே பகவானே அரக்கனை தான் கொன்று விட்டான். ஏ கொன்று விட்டான். வரும் கைலாசம் ஐயா கொன்று விட்டேன். என்று எம் பெருமாளாகிய மோகினி ஆமா அத்தானிடத்தில் அத்தான் அரக்கனை கொன்று விட்டேன். சரி. வாரும் கைலாசம் போவோம் என்றார். ஆமா எம் பெருமாளாகிய கண்ணனிடத்தில் என்னம்மா? அத்தான் அந்த சண்டாளனை கொன்ற கோலம் இந்த சங்கரன் நான் பார்க்க வேண்டும். ஆமா ஆமா அந்த பாவியை கொன்ற கோலம் இந்த பகவான் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல ஆமையோ அத்தான் வேண்டாம் விவேதிகள் வந்து சேரும். வேதிகள் வந்து சேரும். பாவத்துக்கு பாவமில்லை என்று எம் பெருமாளாகிய கோபால கண்ணன் என்ன மறுபடியும் பெண் சொரூபம் எடுத்தார். பெண்ணை கண்ட சிவன் ஆமா மோகம் கொண்டு இருவேரும் சேர்ந்தார்கள். சரி. ஞானபிதம் சிவனுக்கு ஒழுக பூமியில் விழுந்தால் பூமாதேவி தாங்க மாட்டாள் என்று ஆமா ஆமா எம் பெருமாளாகிய கோபால கண்ணல் இருகரத்தினால் ஏந்த ஆமையோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிகர புத்திராதிகளாக தர்ம ஞான சாஸ்தாவாக யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்கிறாரனா? யார் யாரம்மா? சுவாமி பங்கோணி மாதம் சுவாமி பங்கோணி மாதம் புத்தகந்து புத்திரத்து இந்த பவர்ண பஞ்சமி கடக லக்கணத்து சுவாமி எங்கிதமாகவே அமிர்த யோகத்து சுவாமி ஆதிக்க சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். சுவாமி
எனக்கு தரிய ஜாம வேலையில ஐயா வேலை நல்ல வேலை ஐயா ஏ நல்ல மாட ஏ ஆடி வாரம் ஆடி வாரா ஐயா ஆடாமி ஓட வாரா நல்ல மாட அம்மாடமா ஆடுவாளம் பாடுவா ஏ ஆளாளே போடுவா ஆடிவாளம் பணிவா ஏடா பல்லாங்க சத்தியா ரெண்டாடும் தகுமா ஏ ஒத்தா பண்ண சொல்லலாம் ஐயா அஞ்சு மணி வல்லையம்மா அறையில ஒரு சல்லானம்மா 7 மணி வல்லையம்மா இடுப்புல ஒரு சல்லானம்மா ஆடுவார பாடுவார ஆளாளி போடுவார ஏ விஜய் வட்டா நிஜரக்கம் அட சாம வேலையா கொடி வாட்ட கொடியறக்க கொடிய சாம வேலையா கெட்டவர்க்கு கெட்டவரா தெரியுமா அல்ல மாடே தப்பன சுடலையா ஆடி வாரா பாடி வர்றா ஆளாளி ஓட வாரா ஏ வந்த வரும் ஏ ஒத்த பண்ண மாடே ஏ வாராரே ஏ வரகே வாராரே ஏ நல்ல வாட சாமியோடே ஐயா அதினங்காதே ஐயேனாரோ ஐயா வேளே நல்ல வேள ஐயா எங்கே நல்ல மாட சாமியோடோ அவேகள மாட காவுக்குள்ள ஐயா ஒரு வேறே தெய்வம் ஐயா வேலையார வேலையோ ஏ ஐயாடே நேரையோ தப்பன சுடலையா உடனே சாடு வரா ஏ உடனே வரா கடமா 7 மணி வல்லையம்மா நீ இடுப்புல ஒரு சல்லானம்மா தூக்கி வைக்கும் கால்களுக்கு உத்தேப்ப சல்லானம்மா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எரிக்கலாம சல்லானம்மா எண்ணெய் வைக்கும் கால்களுக்கு உத்தேப்ப சல்லானம்மா ஆடப்பந்த ஒரு கையில அடுத்த தடை ஒரு கையில விச்சருவா ஒரு கையில ஆடுவாரம் பாடுவாரம் ஒத்தா போன சுடலையா ஆளாளி போடுவாரம் ஆடி வர்றா பாடி வர்றா ஏ ஒத்தை மனை செல்லே மாட இங்கே வேலை உனக்கு வேலை ஐயா ஏ விளையாட நேரமாச்சு ஏ வாரா ஏ ஓடி வாரா ஆடி வர்றா ஏ மூலத்தை போடு வர்றா யா அதில் காத்தா ஐயனாருவா ஏ ஒத்த பண்ண மாடசாமி உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா ஏ ஆடி வாரா ஏ சாந்தலோக மனுகரோகே இங்கே சவாகும் ஏத்தருங்க ஏய் யாடா பட குதிரை பட உனக்கு ஐயங்காச்சி பேப்படையா என் தங்கத்தால கூடாளா என் கால் வடாம பவள கல்லா என் பொன்னாலே போடாளா பொண்டா தேத்த தால் வடாமா வெள்ளியாலே போடாளா ஐயவக்க வெங்காலத்தால் தால் வடாமா என் சாயனத்தை கூடாரம்மா கூடாரம்மா ஆதினங்காத்த ஐயனுக்கு அதிலங்காத்த ஐயனுக்கு எல்லா மாடை வாசலில சுவாமி வாசலில் பாடுவாரம் ஆடி வர்றா ஆளாளி போடுவாரம் ஆதாளி போடு வர்றா ஆடினார் பாடினார் ஆதாளி போட்டி அருமையான சாத்தாக்களாக ஆதினங்காத்த ஐயனார் சாத்தாவாக பிறந்தாரே ஆலேலங்குமி ஆலேலோ அலேலங்குமி அலேலா ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி அலேலங்குமி அலேலங்குமி அலேலா தாய அலேலங்குமி
தண்டுகள் தட்டோட அம்மா தட்டு மறைக்கிற மாட சுவாமிக்கு தகுந்த கும்மி அடிங்களம்மா ஒரு கொலவ போட்டுமை கும்மி அடிய அம்மா கொட்டகை வாசலாம் வெல்முரசா இங்கே கூட்டமிட்டாடிய கோமரங்கள் அம்மா கூட்டமிட்டாடிய கோமரங்கள் இங்கே ஆடி வருகிற வாசலில ஆனந்த கும்மி அடிப்போமே அம்மா கொலவ போட்டுமை கும்மி அடி அம்மா வெள்ளடி பாட்டு முரசுடனே நாங்கள் விரும்பி சங்கீதம் பாடி வர நாங்கள் வேண்டி சங்கீதம் பாடி வர இங்கே விளையாடி வருகிற ஒத்த பணியான வாழ்த்தி கும்மி அடிங்கள் அம்மா அம்மா வடக்க வட நாடு போனவளா வல்லாறு தேசத்தை ஆண்டவளா வல்லாறு தேசத்தை ஆண்டவளா இங்கே நாடு போனவளா இந்த பண்பொழி பட்டணம் ஆண்டவளா சாப்பாடு சாப்பாடு ஹலோ கண்டுகளித்த அனைவர்களுக்கும் இங்க வந்திருந்த அனைத்து வில்லிசை புலவர்கள் அடிகாரர்கள் அவர்களுக்கும் ஆமா ஊர் பொதுமக்களுக்கும் நாட்டாமையவர்களுக்கும் ஆமா அனைவர்களுக்கும் வணக்கம் நன்றி சிவசக்தியின் வில்லிசை குழு சார்பாக நன்றி வணக்கம் ஆமா